how to get direct work permit for Canada. கனடாக்கு வரதுக்கு நீங்கள் டிரெக்ட் ஒர்க் பர்மிட்டில் வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு வகையில் டிரெக்ட் ஒர்க் பர்மிட் எடுக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியிட நீங்கள் ஆல்ரெடி இந்தியாவிலையோ ஸ்ரீலங்காவிலையோ இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட கம்பெனியிட சேம் பிரான்ச் கனடாவில் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மேனேஜ்மெண்ட்டு கூட பேசி நீங்கள் போகிறதுக்கு ஒன் சைட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா மேபி நீங்கள் நல்ல ஸ்கில்லாக நல்லா இருப்பீங்க. அடுத்தது உங்களோட ஸ்கில் தேவைப்படும்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம், அவங்கள அங்கேருந்து நீங்கள் இருக்கிற நாட்டிலேருந்து இங்கே கனடாக்கு அதே சேம் கம்பெனிக்கு க்ளோஸ் ஒர்க் பெர்மிட்டில் அனுப்புவாங்க. ஸோ இந்த க்ளோஸ் ஒர்க் பெர்மிட் பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் அந்த கம்பெனியில் மட்டும்தான் வேலை செய்யலாம், அதை தாண்டி வழியால் வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் வேறு கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏங்கிற கம்பெனியில் நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஏங்கிற கம்பெனியோட பிரான்ச்சுக்கு நீங்கள் இங்கே வரீங்கன்னா நீங்கள் திரும்ப இங்கேயும் வந்து ஏங்கிற கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ எப்படி இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபரில் வரக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபேமிலியாகவே வரலாம். உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் தான் நீங்கள் டிரெக்டாக வருவீங்க. ஸோ நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் காணுமா இருக்கணும்னா நீங்கள் பிஆருக்கு அப்ளை பண்ணலாம். மேபி நீங்கள் பூலில் செலக்ட் ஆகுவீங்கன்னா நீங்கள் பிஆர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஒரு வழி. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இங்கே இருக்கிற கம்பெனியோட பிரான்ச்சில் நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் செலக்ட் ஆகணும். ரெண்டாவது இங்கே ஒர்க் பர்மிட்டில் வரதுக்கு இது என்னென்னா உங்கள்கிட்ட ஹை இன்கம் ஸ்கில் ஒன்று இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் வேறு லெவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நாலேஜ் இங்கே தேவைப்படுற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மதகுருமார்களுக்கு அனைவரும் வந்து சான்ஸ் கிடைக்கும். சில நேரம் நீங்கள் ஒரு மதகுரு, நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீங்கள் ஒரு மதகுரு. ஸோ இங்கே கனடாவில் உங்களோட மதத்தை சேர்ந்த ஒரு இது ஒன்று கட்டுறாங்க, ஒரு வணக்கஸ்தலம் ஒன்று கட்டுறாங்கன்னா அந்த வணக்கஸ்தலத்துக்குரிய மதகுருவாக நாங்கள் இவரை தான் எங்களுக்கு வேணும், இந்த பர்டிகுலர் நபர் தான் வேணும்னு சொல்லி இங்கே இருக்கிறாக்கள் என்ன செய்யலாம், எல்எம்ஐயை ப்ரொவைட் பண்ணி எல்எம்ஐஏ மூலம் நீங்கள் உள்ளுக்கு வரலாம். ஸோ இப்படி நீங்கள் வரக்குள்ளே நீங்கள் அங்கே வந்து அந்த க்ளோஸ் எல்எம்ஐ கிடைக்குள்ள அந்த பர்டிகுலர் கம்பெனியோ அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 99.99% சாத்தியமே இல்லை. சிலாக்கள் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து தரேன். அங்கே கனடாவில் என்ன வேலைன்னா அப்பிள் தோட்டத்தில் அப்பிள் பிறக்கிற வேலைன்னு சொல்லி எல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி கொக்கோ கோலா கம்பெனியில் கொக்கோ கோலா சிஇஓ பொசிஷன் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கு, நீங்கள் ஒரு $2000 கட்டி நீங்கள் என்ன போகலாம்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கேம். அது அப்படியான ஃபேக் ஏஜென்சியில் பின்னால் போய் ஏமாறாதீங்க. அப்படி அவனை என்ன செய்வானான்னா உங்களை கனடா கூட்டி போகிறோன்னு சொல்லி போட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றுவாங்க. சிலவனர் உங்கள்ட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டு உங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி கொண்டு போய் வேறு ஏதாவது நாட்டில் விட்டு அந்த நாட்டில் இருந்து உங்களை கனடாக்கு இன்னொரு கூட்டி போகிறோன்னு சொல்லி போட்டு இவனை வலிச்சிருவாங்க. நம்பரை ப்ளாக் பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த நாட்டில் என்னென்ன கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு திரும்ப நாட்டுக்கு வர இல்லாமல் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஸோ அப்படியான நிறைய கேஸுகள் எனக்கு நிறைய பேர் டிஎம்மில் சொல்லுவாங்க, இப்படி ஏமாற்றி போட்டாங்க, நான் இப்போ இந்த நாட்டில் இருக்கேன், என்னை இங்கே விட்டு போட்டு போயிட்டானால் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி எங்கே நான் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நாட்டுக்கு போகிறதுக்கும் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை மாதிரி என்ன ஸ்கேம்லாம் ஏமாந்துடாதீங்க. ஸோ உங்கள்கிட்ட அல்டிமேட் ஹை இன்கம் வெரி ரேர் ஸ்கில் இருக்கும்னு சொன்னால் மேபி நீங்கள் ஒர்க் அப்ளை பண்ணக்குள்ளே அவங்க எடுக்கலாம். அடுத்தது ஒரு கம்பெனி இங்கே கனடாவில் இருக்கிற கம்பெனி வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு எல்எம்ஐயை ப்ரொவைட் பண்ணணும்னா அந்த கம்பெனி கனேடியன் கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணணும். ஏன் வேறு வெளிநாட்டில் இருந்து எடுக்கிங்க, இங்கே கனடாவில் இருக்கிற சிட்டிசன் பிஆர் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்காம ஏன் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆள் எடுக்கிங்கிறதுக்காக கனடியன் கவர்மெண்ட்டுக்கு அந்த கம்பெனி ப்ரூவ் பண்ணணும். அது பெரிய ப்ராசஸ், நிறைய பணம் செலவழிக்க வேண்டும். எந்த கம்பெனியும் அவ்வளவு மெனக்கட்டு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஆளை அன்ஸ்கில் ஒரு ஆளை எடுப்பானான்டா அது சாத்தியமே இல்லை. ஒரு எடுக்கான்னு சொன்னால் அந்த கம்பெனிக்கு உங்களோட ஸ்கில் பயங்கரமாக தேவைண்டா மட்டும்தான் அப்படி மெனக்கெட்டு கம்பெனிகள் எடுக்கும், அப்படி இல்லாட்டி எடுக்காது. ஸோ போய் பிரச்சாரங்களை நம்பி ஏமாறானுங்க. நார்மலாக ஒர்க் பர்மிட்டில் டிரெக்டாக உள்ளுக்கு வாரங்கிறது 199% சாத்தியம் இல்லை. ரெண்டு வழியில் கனடாக்குள்ளே வரதுன்னா ஒன்று விசிட் விசாவில் வந்து அசைலம் அடிக்கிறது. ஓகே, விசிட் விசாவில் வந்தால் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் அசைலம் அடித்தது பிறகு அசைலம் அடிக்கிறேன்னா நான் நகதி எனக்கு நாட்டுக்கு போகலாம் நல்ல பிரச்சனை இருக்குன்னு பச்சை போய் சொல்லி இங்கே தஞ்சம் போடுறது முதலாவது வழி. ரெண்டாவது சுடன் விசாவில் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் 2 வருஷமோ 1 வருஷமோ படிக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒர்க் பர்மிட் தருவாங்க. அந்த ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் வேலை செஞ்சுட்டுக்குள்ளே மேபி உங்களுக்கு பிஆர் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகினா நீங்கள் பிஆர் எடுக்கலாம். அப்படி தான் 2-3 வருஷத்துக்கு முதல் நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பிஆர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 540 530 போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து 2 வருஷம் படித்து 3 வருஷம் ஒர்க் பர்மிட்டில் நீங்கள் ஸ்கில் ஜாப் செஞ்சால் கூட அந்த 500 பாயிண்ட்ஸை அடையலாமான்றட்டா கேள்விக்குறி தான். ஸோ அப்படி தான் இப்போ கொஞ்சம் நிலைமை கஷ்டம்.
கஷ்டமாக போயிட்டு இருக்குது. ஆனால் ஸ்டில் ஸ்டூடெண்ட் விசாவிலையும் ஆக்கள் வராங்க, விசிட்டில் வந்து அசைலம் கிடைக்காங்க. இப்போ ரீசெண்டாக விசிட்டில் வர ஆக்களுக்கு 10 வருஷ விசா இனி கொடுக்குறல, மல்டிபிள் என்ட்ரி விசா கொடுக்குறல, ஜஸ்ட் 1 சிங்கிள் என்ட்ரி தான் கொடுக்க போகிறோம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வார கால இப்போ நீங்கள் கல்யாணம்னு சொல்லி வாரீங்க இல்லாட்டி யாரும் ரிலேஷனை மீட் பண்ண வாரீங்கன்னா விசா ஆஃபீஸர் இவருக்கு எவ்வளோ காலம் கொடுத்தா நல்லா, ஒரு 3 மாதம் கொடுப்போமா, 6 மாதம் கொடுப்போமான்னு சொல்லி அவரே டிசைட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இப்போ திரும்ப ரூல் எல்லாம் மாற்றிருக்காங்க. இப்போ கனடாவில் ஹவுசிங் கிரைசிஸ், இன்ஃப்ளேஷன் அது இதுன்னு பெரிய பிரச்சனை வரதால நிறைய ரூல்ஸ்களை மாற்றிட்டே இருக்காங்க. ஸோ 2 ஈஸியான வழி என்னன்னா விசிட் வீலில் வந்து அசைலாம் அடிக்கிற, இல்லாட்டி ஸ்டூடெண்ட் விசா வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து அதுக்கு பிறகு பிஆருக்கு அப்ளை பண்ணுறது. நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இன்னும் படிச்சு தான் இருக்கேன். அதுக்கு பிறகு ஒர்க் பர்மிட் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் எனக்கு பிஆர் கிடைக்குமா இல்லையாங்கிறது அதை நான் பார்க்கணும். ஸோ அநேகமானாக்கள் இந்த 2 பாதையும் சூஸ் பண்ணுவாங்க. சிலாக்கள் டிபெண்டனாக வருவாங்க. டிபெண்டன்னா உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ ஸ்டூடெண்ட் விசாவிலையோ ஒர்க் பெர்மிட்லையோ அப்படி இல்லாட்டி டிரெக்ட் பிஆரோ இப்படி வரக்குள்ள நீங்கள் கூட அவருக்கு கூட டிபெண்டனாக வரலாம். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிபெண்டனாக வராக்கள் ஃபுல் டைமாக வேலை செய்கிற மாதிரி இருந்தீங்க. ஆனால் இப்போ அதை மாற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிபெண்டன்ட் வேலையெல்லாம் நீங்கள் சும்மா நார்மலாக அண்டர் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ படிக்கிற ஆளாக இருப்பீங்கன்னா உங்களோட ஸ்பௌஸ் வேலை செய்யலான்னு சொல்லி அதையும் மாற்றி போட்டாங்க. ஸோ இப்படி நிறைய ரூல்ஸை மாற்றிட்டு வரானால் இமிக்ரேஷனை ஸ்ட்ரிக் பண்ணிக்கிட்டே வரானால். ஸோ நீங்கள் போய் ஏஜென்சிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. வாரத்துக்கு முதல் ஒரு ப்ராப்பர் இமிக்ரேஷன் கன்சல்டனோ இமிக்ரேஷன் லாயரையோ கண்டெக்ட் பண்ணி உங்களோட விஷயங்களை சொல்லுங்கள். சில ஆட்களுக்கு இமிக்ரேஷன் லாயர் கன்சல்டனை கண்டெக்ட் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு $50-80 பே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு $50-80 பே பண்ணி ஒரு கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னா எப்படி ஒரு கோடி செலவழிச்சு நீங்கள் கனடாக்கு வர போகிறீங்க? நார்மலாக கனடா வரங்கிறது ஃப்ரீ. இது இல்லை, நீங்கள் டிக்கெட்டே 1 வே டிக்கெட் போட்டாலே கிட்டத்தட்ட 3 லட்சம்லேருந்து 4 லட்சம் ஸ்ரீலங்கன் ருபீஸ் வரும். ஸோ அப்படி எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் கனடாக்கு வாரது. ஓகே, உங்களுக்கு விசா கிடைக்கிறது அது இது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா ஒரு கோடி இல்லாமல் எல்லாம் ட்ரை பண்ண வேணாம். விசிட்டில் வரணுன்னா அந்த விசா செஞ்சு கொடுக்குற ஏஜென்சிகள் 50-60 லட்சமெல்லாம் வாங்குறாங்க. ஸோ அவ்வளவு எக்ஸ்பென்சிவான விஷயம் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தானா கனடா வரதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு $50 $60 செலவழிக்கிறதுக்கு சிலர்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சிலர்கள் நினச்சி நீங்கள் கனடாக்கு ஃப்ரீயாக வரலாம், அடுத்தது ஒரு ஆள் எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இப்படியா நீங்கள் மைண்ட் செட்டில் இருக்கிறதாலாம் இந்த ஸ்கேம் ஏஜென்சியில் நீங்கள் $2000 தந்தால் போதும் உங்களை நாங்கள் கனடா கொண்டாந்து விடுவோம் சொல்லி நிறைய ஃபேக் விஷயங்கள்லாம் போட்டு ஏமாற்றிட்டீங்கன்னா. ஸோ ஃபேக்கான விஷயங்களில் போய் ஏமாறாதீங்க. ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இப்போ கனடா சுச்சுவேஷன் பற்றி இருந்தீங்க, நீங்கள் கனடாக்கு இன்னும் பாரதி விருப்பமாக இருக்கீங்களா இல்லையா சொல்லி உங்களோட விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.